இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் சூர்யா மற்றும் த்ரிஷாவுடைய நடிப்பில் கருப்பு திரைப்படம் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் அமோகமான ஒரு வரவேற்பு இல்லையா? பட் ஆனால் இந்த படத்தில் நிறைய மாற்றங்கள் செய்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது கருப்பு படம் நாங்கள் நினச்சபடியே நல்லாவே வந்திருந்துச்சு. ஆனால் படம் தணிக்கை குழுவிடம் செல்லக்குள்ள எனக்கு மிகவுமே பிடித்திருந்த ஒரு சில பகுதிகளை மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பரிந்துரைச்சாங்க. 2 ஆண்டுகளாக உழைத்து உருவாக்கிய படம் இது. திடீரென மாற்றங்கள் செய்ய சொல்வது எளிதாக என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனாலுமே பின்னாடி ஆலோசித்து தேவையான மாற்றங்கள்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் உலா வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் நடிச்சிருந்ததா சொன்னாங்க. யோகி பாபு அவர்களை கமிட் பண்ணியிருக்கோன்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆனந்தி மற்றும் காளி வெங்கட் இவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. இதை ஆனந்தியே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி சோஷியல் இன்ஃப்ளூயன்சரான சதீஷ், தீபா மற்றும் சதீஷோடைய அம்மா 3 பேருமே நடிச்சிருக்காங்க. அவங்களுமே இந்த ஒரு படத்தில் நடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த சீன்ஸ்லாம் வெளிவரலை. பட் இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ சீன்ஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அதுவும் ஆர்ஜே பாலாஜிக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரியும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா இன்டர்வியூவில். ஸோ கண்டிப்பாக அது ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி காமிக்கலாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் அந்த டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் தனியாக எங்களுக்கு போட்டு காமிங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் அதை பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.